ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம நெறைய ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் எப்படி வொர்க் வித் சிமுலேட்டர்ல பண்றது அப்படின்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னலாம் பண்ணணும்? என்ன தவறெல்லாம் பண்ணக்கூடாது? டிப்ஸ், ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே நான் சொல்லப் போறேன். அண்ட் தென் இதோட இந்த சீரிஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்ப நீங்க ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், இல்ல எம்பெடட் ப்ராஜெக்ட்டா இருக்கணும். ஏதா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ண போறீங்க. ஒரு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஹார்ட்வேரா வாங்கி பண்ணாலும் சரி, இல்ல சிமுலேஷன்ல பண்ணாலும் சரி, நீங்க ஹார்ட்வேர் வாங்கி நீங்க பண்ண போறீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சிமுலேட் பண்ணி பார்த்துட்டு நீங்க காம்போனன்ட்ஸ் வாங்குங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? ஒரு ஐடியா கிடைக்குதான்னு உங்க ப்ராஜெக்ட்ட உங்களால எந்த அளவுக்கு பண்ண முடியுது அப்டின்ற ஒரு ஐடியா நீங்க பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் சிமுலேஷன்ல உங்கனால எல்லாமே பண்ண முடியாது. எல்லா காம்போனன்ட்ஸுமே இதுல இருக்குமா? அத வச்சு நான் பண்ண முடியுமா? அப்டின்னு கேட்டா இல்ல. சிலது இருக்கும். நீங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டு, அப்புறம் நீங்க காம்போனன்ட்ஸ் எல்லாமே வாங்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க அப்டின்றத இப்ப நீங்க ஒரு செலக்ட் பண்ணியிருப்பீங்க. செலக்ட் பண்ணிட்டா நீங்க சும்மா ரேண்டமா இப்ப 4 போர்டு இருக்கு. அப்ப நான் ஏதோ ஒரு போர்ட சூஸ் பண்றேன் அப்டிங்கிறத விட்டுட்டு, நீங்க உங்க ப்ராஜெக்ட்க்கு தகுந்த மாரி போர்ட நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, Arduino, UNO. இந்த Arduino தான் என்னன்னா, ஒரு பேசிக் ஒரு பிகினரா நீங்க இனிமே இப்பதான் நீங்க கத்துக்க போறீங்கன்னா, நீங்க இதுல பண்றது உங்களுக்கு நல்லது. ஒண்ணும் இல்ல, பெரிய எல்லா போர்டும் வித்தியாசமானா எதுவுமே கிடையாது. எல்லா போர்டுலயும் பின்ன வச்சு எந்த பின் எந்தெந்த பின்னுன்னு கனெக்ட் பண்ண போறீங்க, கோடிங் போட போறீங்க. அவ்வளதான். கோடிங்கும் நீங்க இந்த ஏஐலயே நீங்க எடுத்துருவீங்க. நீங்க இந்த போர்டு எடுங்க, அந்த போர்டு எடுங்க. நீங்க எத எடுத்தாலும் எல்லாமே எல்லாத்துலயும் ஒரே வேல தான் பண்ண போறீங்க. பட் அதுல இருக்க அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்படின்னா, இப்ப Arduinoல நமக்கு வைஃபை கிடையாது. அப்ப ESP32 போம்போது அதுல வைஃபை இருக்கும். இது மாரிலாம் இருக்கும். அண்ட் வைஃபை பார்த்தீங்கன்னா, நீங்க ஹார்ட்வேரா வாங்கும்போது தான் உங்களால அந்த வைஃபை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். சிமுலேஷன்ல நான் வைஃபை வச்சு பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, சிமுலேஷன்ல வைஃபைக்கு வேல கிடையாது. இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ண முடியாது. இப்ப நீங்க Arduino போர்டையே செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாரி தான் இந்த போர்ட நீங்க செலக்ட் பண்ணணும். ஆ மெகா அப்படிங்கிறது நீங்க நெறைய நெறைய காம்போனன்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. உங்களுக்கு கனெக்ஷன் வேல ரொம்ப அதிகமா இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்க மெகா சூஸ் பண்ணலாம். நானோ நீங்க ரொம்ப ஒரு சின்ன டிவைஸ் எப்படின்னா, உங்களுக்கு சைஸ் ரொம்ப போகக்கூடாது. உங்களுக்கு கம்மியான ஸ்பேஸ்லயே உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரணும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க Arduino Nano நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த மாரி தான் நீங்க Arduino போர்ட நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ESP32ல பார்த்தீங்கன்னா, இதுலயுமே நமக்கு டைப்ஸ் ஆஃப் வெரைட்டீஸ் இருக்கு. இதுவும் நீங்க உங்க ப்ராஜெக்ட் ஏத்த மாரி எந்த போர்டு வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீன் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேமரா மாடியூல். இது கேமரா சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இப்ப ஆட்டோமேட்டிக் டோர் அந்த மாரி விஷயத்துல நீங்க எப்படின்னா நம்ம ஃபேஸ் லாக்லாம் வச்சிருப்பாங்க. ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் கேமரா ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு நம்ம ஒரு ஃபேஸ கேமரால செட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து செட் பண்ணிருவோம். அது மறுபடியும் அவங்க வரும்போது நமக்கு ஓப்பன் ஆகுற மாரி, இந்த மாரி ப்ராஜெக்ட்க்கு கேமரா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க அ எந்த இதுக்கு எந்த போர்டு வாங்கணும் அப்படின்றத பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். இன்னும் டீட்டெயிலா எதுக்கு எந்த போர்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ESP32வோட அந்த வீடியோலயே தனியா சொல்லியிருப்பேன். இல்லன்னா அத போய் பாருங்க. நெக்ஸ்ட் STM32. STM32 பார்த்தீங்கன்னா, இது நீங்க ஒரு எப்படி சொல்றதுன்னா, STM32 அப்படிங்கிறது ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க இத எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, நீங்க ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் தான் பண்றீங்க. சிம்பிளா ஒண்ணு பண்றீங்கன்னா, நீங்க ESP32, ராஸ்பெர்ரி, Arduino வச்சு நீங்க பண்ணிரலாம். மோஸ்ட்லி அதிலயே பண்ணிரலாம். அதிலயே கவர் பண்ணிடலாம். STM32 நீங்க எம்பெடட் சிஸ்டம் மாரி இன்னும் கொஞ்சம் அந்த உங்க ப்ராஜெக்ட்ட அட்வான்ஸ்டா நீங்க கொண்டு போற சிச்சுவேஷனுக்கு நீங்க STM32 நீங்க சூஸ் பண்ணலாம். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. பின்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஆ அவ்வளதான். அவ்வளதான். மத்தபடி சேம் கனெக்ஷன் குடுக்க போறீங்க. நீங்க கோடிங்க போட போறீங்க. அவ்வளதான். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு C0ன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து L0ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் எதுக்காகன்றதையும் STM வீடியோலயும் நான் கிளியரா சொல்லிடுப்பேன். பார்க்கலைன்னா அத வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ராஸ்பெர்ரி. ராஸ்பெர்ரிலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிக்கோ இருக்கு, மைக்ரோ பைத்தான் இருக்கு. இதுவும் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். பிக்கோ நீங்க பிக்கோல பார்த்தீங்கன்னா, வைஃபை இருக்காது. இது நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு அதாவது ஒரு பேசிக் லெவல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கோ டபிள்யூ இந்த டபிள்யூன்னு இருக்கிற எல்லாத்துலயுமே நமக்கு வைஃபை இருக்கும்.
அண்ட் பிக்கோல பார்த்தீங்கன்னா, நீங்க சி ப்ரோகிராம் வச்சு தான் ரன் பண்ண முடியும். பட் மைக்ரோ பைத்தான்ல என்னன்னா, நீங்க பைத்தான் கோடிங்க யூஸ் பண்ணியும் நீங்க வந்து இங்க வந்து ரன் பண்ணிக்கலாம். ஆ நீங்க ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் பண்றீங்கன்ற சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சியா இருந்தா என்ன, பைத்தானா இருந்தா என்ன, என்ன பண்ணா என்னன்ற மாரி உங்களுக்கு அதோட ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியாது. லைக் ஒரு ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் பண்ற சிச்சுவேஷன்ல தான் இந்த 2 கோடிங்க்கான ஒரு அட்வான்டேஜ் தெரியும். நீங்க சி ப்ரோகிராமிங் ரைட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு நெறைய லைக் கோடிங் ரொம்ப பெருசா தேவைப்படலாம். பட் பைத்தான்ல அப்டி கிடையாது. ரொம்ப சின்னதாவும் நீங்க எழுதிக்கலாம். லைக் மோர் இதுல இருக்க சி ப்ரோகிராமிங்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு எடக்கு முடக்கா கொஞ்சம் அதிகமான ஒரு இது தேவை கிடையாது. அந்த கொஞ்சம் இந்த ரூல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் நமக்கு பைத்தான்ல இருக்கும். நீங்க பிக் லெவல்ல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணும்போது, அதுக்கான ஒரு இதையும் வந்து நீங்க ஐடென்டிஃபை வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸு. நீங்க மணி கட்டி நீங்க அத வந்து ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா, போர்டு எப்படி செலக்ட் பண்ணணும்? ரேண்டமா செலக்ட் பண்ணாம, எப்படி செலக்ட் பண்ணணும்? அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்சார்ஸ். சென்சார்ஸ் வந்து உங்க ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி சென்சார் தேவைப்படுதோ, அந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதேபோல இப்ப நீங்க ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வேற வேற சென்சார் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா, இப்போ வந்து அப்ஸ்டக்கிள வந்து டிடெக்ட் பண்ணணும். அதாவது, அ இப்போ ஒருத்தவங்க இப்ப ஒரு ஒரு பிளைண்ட் பெர்சனயே வச்சுக்கலாம். ஒரு பிளைண்ட் பெர்சன் இல்லாட்டி ஒரு ரோபோட் வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ரோபோட் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா, அந்த ரோபோட் வந்து ஏதாவது இல்ல கதவோ, இல்ல வேற ஏதோ வந்து முன்னாடி ஏதாவது இருக்கும்போது, அது வந்து டர்ன் ஆகியோ, இல்ல மூவ் ஆகி அதுல போய் இடிக்காம நமக்கு வந்து போகும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஐஆர் சென்சாரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல அல்ட்ராசானிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2ல எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஏதாவது நீங்க இப்ப ஒரு ப்ராஜெக்ட்டே பண்றீங்க அப்டின்னா, நீங்க YouTube இந்த மாரி விஷயம்லாம் நீங்க பார்த்துட்டு தான் கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு அதுல இந்த இது இருக்கு. அப்ப நான் அதே சென்சார் தான் நான் வைக்கணும் போல அப்டின்ற இதெல்லாம் வந்து கிடையாது. அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பர்ப்பஸ்க்கே நீங்க வேற வேற சென்சார்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அத நீங்க வந்து பார்த்து கொஞ்சம் நீங்க வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா, அஃபோர்டபுளா இருக்குன்னு பார்த்து நீங்க அத வந்து வாங்கிக்கலாம். அடுத்து சென்சார்லயுமே வந்து நமக்கு அனலாக் சென்சார் இருக்கு, டிஜிட்டல் சென்சாரும் இருக்கு. அனலாக் சென்சார் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அனலாக் சென்சார்ங்கிறது வந்து இப்போ ஒரு வாட்சே நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அனலாக் வாட்ச் இருக்கு, டிஜிட்டல் வாட்சும் இருக்கு. டிஜிட்டல் வாட்ச்ல வந்து அக்யூரேட்டா டைம் வந்து இப்போ 1, 1 12, 1:13 அப்படின்னு கிளியரா பார்க்க முடியும். அனலாக்ல அப்படி கிடையாது. அதுல அந்த முள்ளு மட்டும் தான் வந்து நமக்கு சுத்திட்டு இருக்கும். அதே மாரி தான் சென்சார்லயும் நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ வேணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நமக்கு ஒரு சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிட்டு, ஆம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்லணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து ஒண்ணு எஸ் ஆர் நோ, 0 ஆர் 1 அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுவீங்க. மத்த மெஷர் பண்ணணும். எப்படின்னா, இப்ப இந்த ரூம்ல வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணணும். அப்ப இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் இருக்கா இல்லையான்ற பேச்சு கிடையாது. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்றத மெஷர் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து அனலாக் அந்த டைப்லாம் வந்து அனலாக் சென்சார் டைப்ஸ்ல வந்து நமக்கு வந்துரும். ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் சென்சார்ல அனலாக்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஒரு சென்சார் வந்து டிஜிட்டலா இருக்கு. அது வந்து அ ஒன் வயர் புரோட்டோகால் ஓகேவா? ஸோ அது அந்த சென்சாரும் நான் வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்க வந்து பார்க்கலைன்னா அத போய் பாருங்க. ஓகேவா? ஸோ சென்சார்ஸ் எல்லாம் நீங்க இப்படிதான் செலக்ட் பண்ணணும். அதே மாரி கனெக்ஷன் குடுக்கறதும் உங்க சென்சார் அனலாகா இருந்ததுன்னா, நீங்க அனலாக் பின்ல குடுக்கலாம். டிஜிட்டல் சென்சாரா இருந்ததுன்னா, டிஜிட்டல் பின்ல வந்து குடுக்கலாம். இப்படிதான் வந்து நீங்க குடுக்கணும். நெக்ஸ்ட் வேற என்ன? சென்சார் வந்து ஃபால்ஸா ட்ரிகர் பண்ற ப்ராப்ளம் வரும். லைக் எப்படின்னா, தேவையில்லாம அங்க எதுவுமே நடக்காமலே இந்த அலாரம் அடிக்கிறது, இல்ல லைட் வர்றது, இந்த மாரி ஒரு ஒரு தவறான விஷயங்கள் நடக்குது. இப்ப நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இன்ஜினியரா இருக்கும்போது, நீங்க சென்சார மட்டுமே முழுசா வந்து நீங்க நம்பவே கூடாது. பிகாஸ் சென்சார மட்டும் பிளைண்டா வந்து நீங்க எடுத்துக்க கூடாது. அது வந்து சில டைம் வந்து நமக்கு ஃபால்ஸாவும் ட்ரிகரிங்ஸ் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ பட் மோஸ்ட்லி வந்து அந்த ஃபால்ஸ் ட்ரிகரிங்க எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா, நீங்க அதுல வந்து சில சென்சார்ல பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது உங்களுக்கு அந்த நட்டு மாதிரி ஏதாவது ஸ்க்ரூ மாரி குடுத்துருப்பாங்க. அத வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து சென்சிட்டிவிட்டிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 1. இல்லைன்னா கோடிங் இருக்கும். அந்த கோடிங்ல நம்ம வந்து சென்சிட்டிவிட்டிய வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் ஸோ அந்த மாரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நீங்க பண்ண முடியும்.
இன்னும் வேற என்ன? இவ்வளோதானா அப்படின்னு கேட்டா, ஆம் அவ்வளோதான். சென்சிட்டிவிட்டியா அப்படிதான் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கோடிங்லயும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வேற எந்த இடத்துலலாம் நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆம் இந்த கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கனெக்ஷன் வந்து நீங்க வாங்குற காம்போனன்ட் இப்ப நீங்க ஒரு போர்டு வாங்குறீங்க, இல்ல அந்த மாரி இல்ல ஒரு சென்சார் ஏதோ வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க முதல்ல வந்து போயிட்டு அந்த சென்சாரோ இல்ல அந்த ஏதோ ஒண்ணோ அந்த காம்போனன்ட்டோட டேட்டா ஷீட்டுன்னு ஒண்ணு இருக்கும். டேட்டா ஷீட். நீங்க Googleல போயிட்டு அதோட நேம போட்டு டேட்டா ஷீட் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு டேட்டா ஷீட் வரும். ஓகேவா? அந்த டேட்டா ஷீட்ல நீங்க வந்து பார்க்கணும். ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு? 3 வோல்ட் இருக்கா? 5 வோல்ட் இருக்கா? என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா வந்து அத பார்க்கணும். இப்ப அது 3.3 வோல்ட் தான் ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு, நீங்க வோல்டேஜ வந்து அதுக்கு நீங்க கம்மியா தான் குடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி இதில தான் நீங்க குடுக்க முடியும். இல்ல நீங்க அதிகமா எதுவும் குடுத்துட்டீங்க அப்படின்னும்போது, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஃபால்ட் ஆயிரும். ஸோ இதனால இந்த காம்போனன்ட் வந்து வேஸ்ட்டா போயிரும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க வந்து செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த டேட்டா ஷீட்ட செக் பண்ணிட்டு கனெக்ட் வந்து பண்ணுங்க. ஓகேவா? சப்ளை கனெக்ஷன் இப்படிதான் குடுக்கணும். நெக்ஸ்ட் முக்கியமா எல்லாத்துலயும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் கனெக்ஷன். கிரவுண்ட் கனெக்ஷன் நான் எப்படி குடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரவுண்ட் கனெக்ஷன் எப்படி குடுக்கணும் அப்டின்னா, ஆ நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அப்டின்னா, அதுல நம்ம நெறைய காம்போனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எல்இடி யூஸ் பண்ணலாம், பஸர் யூஸ் பண்ணலாம், வேற எனி அதர் சென்சார் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே கிரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ கிரவுண்ட நீங்க எப்டின்னா, காமன் கிரவுண்ட தான் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்து ஒரு ப்ராப்பரா வந்து நமக்கு ஒர்க் ஆகும். லைக் சர்க்யூட் வந்து ஒரு க்ளோஸ் ஆகுற ஒரு மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்க கிரவுண்ட் வந்து காமனா தான் வந்து குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் சப்போர்ட். நீங்க சிமுலேஷன்ல பண்றீங்க அப்படின்றபோது, உங்களுக்கு நியூ சாஃப்ட்வேர் எதுவும் தேவையில்ல. நீங்க லைக் வாக்வேலியே வந்து நீங்க கோடிங்கா போட்டு நீங்க வந்து இது பண்ணிடலாம். லைப்ரரீஸ் சில டைம் இன்ஸ்டால் பண்ண கேட்டது அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் ரன் பண்ணும்போதே இன்ஸ்டால் அது கேட்கும். எரர் வரும். இன்ஸ்டால் குடுத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அவ்வளதான். ஓகேவா? ஆனா நீங்க ஹார்ட்வேரா வாங்கி பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வாக்வேல வந்து பண்ண முடியாது. நீங்க அதுக்குன்னு ஒரு சில இது வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். Arduino IDE இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுல வந்து நீங்க பண்ற மாரி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னாலும் புரியுமான்னு எனக்கு தெரியல. நான் அப்கமிங்ஸ்ல நான் வேணா அந்த மாரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் வேற என்னன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து வாங்குவீங்க. ஆனா இருந்தாலும் வந்து நீங்க பிளைண்டா வந்து சும்மா YouTube பார்த்துட்டு, இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த காம்போனன்ட்லாம் வாங்கியிருக்காங்க அப்டின்ற பேருக்கு நீங்க எல்லாமே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து அவங்க அன்னெசசரியா அதாவது அந்த வீடியோ போட்டது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கலாம். அது எப்ப வேணா இருக்கலாம். அதுல வந்து எப்டின்னா, தேவையில்லாத காம்போனன்ட்ஸ்லாம் வாங்குறது. அதாவது அது இல்லாமலே கூட நம்ம பண்ண முடியும். அத போய் தேவையில்லாம வந்து வாங்குறது. ஸோ இந்த மாரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து நீங்க என்னன்னு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து, நீங்க கொஞ்சம் டெவலப் ஆயி வந்து நீங்க வாங்குங்க. பிளைண்டா வந்துட்டு அதுல சொல்லியிருக்கு. நான் அப்ப இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு வந்து தேவையில்லாத அந்த மணிலாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்க காம்போனன்ட் வாங்குறீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து நீங்க போய் ஒரே கடையில வந்து நீங்க வாங்கணும் அப்படின்றதும் இல்ல. நீங்க வேற வேற கடைய கூட நீங்க பார்க்கலாம். ஏன்னா சில இதுல கம்மியா இருக்கும். சில கடையில வந்து அதிகமா வச்சிருப்பாங்க. அதேபோல நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா, மொத்தமா போயிட்டு Amazonனோ இல்ல Flipkartலயோ வந்து வாங்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு வாங்காதீங்க. பிகாஸ் ஆன்லைன்ல வந்து ரொம்ப காஸ்ட்லி கூட தான் இருக்கும். இப்ப நீங்க எங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். கடையில போய் கேட்டா கூட கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க பிளைண்ட்லி வந்து வாங்கக்கூடாது. சீப் வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த சீப்பான வெப்சைட்ஸ்லாம் என்ன? அதாவது சீப்பா வாங்க முடியும் எலக்ட்ரானிக்ஸ்லாம். அதுக்கு வேணா நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்க வந்து அந்த மாரி வந்து நீங்க பார்த்து வாங்குங்க. நான் சிமுலேஷன்ல எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன். நீங்க அதே தான் ஹார்ட்வேர்ல பண்ண போறீங்க. இதே மாரி கனெக்ஷன் குடுக்க போறீங்க. இதே மாரி கோட் அப்லோட் பண்ண போறீங்க. பட் சாஃப்ட்வேர் மட்டும் என்னன்னு நான் ஃபியூச்சர்ஸ்ல வீடியோ போடுறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டாவது நான் வந்து உங்களுக்கு பண்ணி ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்? எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எப்படி முடிக்கணும்? எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வந்து கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இதோட இந்த சீரிஸும் நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு வேற எதனாவது வேணும்னா அப்படின்னாலும் கூட நீங்க தாராளமா கமெண்ட்ல வந்து நீங்க கேட்கலாம்.